Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா கிரே. அதான் நம்ம கோரிக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுதான் நான் வீடியோவில் காமிச்சின்னு இருக்கேன். இது கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கோரிலேருந்து கட்டிங் மிஷினில் வந்தோம். கட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக 5 பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷினில் வந்து வாட்டர் கட்டிங், அதாவது நேச்சுரல் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணின்னு இருக்கோம். இந்த திக்னஸ் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லா ஸ்லாப்பும் வந்து 18 mm ப்ளஸில் இருக்குது. அது கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே பேஸில் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் கிரே மிக்சிங் கலரில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஸ்மால் சைஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. அதாவது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 rupees 45 rupees டிபெண்ட்ஸ் ஆன் கல்லோட லென்த்து பொறுத்து ரேட் வரும். அதாவது ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி வரும், லென்த்து பார்த்தீங்கன்னா 4 அடி வரும், 5 அடி வரும், 3 அடி வரும். இந்த மாதிரி லென்த்தில் வேரியேஷன் வரும். கலர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து எதுவுமே நம்ம அப்ளை பண்ணல. கல்லோட கலர் என்ன இருக்கோ அது நேச்சுரலாக நம்ம வந்து கட்டிங் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். இந்த கல் எப்படி பாலிஷ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சென்சார் 18 mm திக்னஸ் இருந்தால் தான் வந்து சென்சாரே ஒர்க் ஆகும். இந்த சென்சார் வந்து கல் மேலே பட்டால் தான் இந்த லைனர் பாலிஷ் வந்து ஒர்க்கே ஆகும். அதாவது இது எல்லாமே ஹைட்ராலிக் மிஷின்ன்றதுனால டைமண்ட் பிரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுறோம் நல்ல ஒரு ப்ரெஷரில். கிரைண்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக வந்து தொடிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாது ஸ்லாப் மேலே. அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம ஹீட்டிங் மிஷினில் நம்ம ஃபேக்ட்ரியிலே ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மிஷின் நம்ம ஹீட் பண்ணுறோம் நம்ம ஃபேக்ட்ரியில். மற்ற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மிஷினில் பண்ணுறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸ் கோட்டிங் வந்து ஷைனிங் வந்து டல்னஸ் ஆகாது ஃபியூச்சரில். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸாக்டாக வந்து எல்லாமே 18 mm ப்ளஸில் இருக்குது. ஒரு ஸ்லாப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வராதுங்க. 1 mm 2 mm அந்த மாதிரி வராது. கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டான ஒரு திக்னஸ். இது பார்த்தீங்கன்னா கட்டர் சைஸ் ஸ்லாப்ஸ். இது வந்து 3 அடிக்கு 4 அடியும் வரலாம், 5 அடியும் வரும், 6 அடியும் வரும். இந்த மாதிரி லென்த்தில் வேரியேஷன் ஆகும். இந்த கல் தான் நம்ம 40 rupees 45 rupees நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஃபேக்ட்ரியில். அதாவது வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் வந்து அக்யூரேட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டு கிராக் எல்லாம் விட்டு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ நம்ம அப்டேட்ஸ் பண்ணினே இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.